ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய பாடல்: சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. வாமதேவர் மகிழ் சுந்தரி சங்கரி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி ஷாமளாங்கி ஆனந்த பைரவி சாமகான பிரியே. ஆதிகாரணி பராசக்தி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தர்ம சம்வர்தினி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி ஓதுமா மறை கௌரி ஓங்காரி. உனதடியே சரணம் சந்ததம் உனதடியே சரணம் சந்ததம் சாமகான பிரியே அம்பா சர்வலோகநாயகியே அம்பா சாமகான பிரியே. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, ஆன்மீக கதைகளை கேட்டால் நமக்கு என்ன நடக்கும்? ஒரு வயதான பாட்டி ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ராமாயண சொற்பொழிவு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு 4 நாளாக வேலைக்கு போகாமல் தினமும் ராமாயண சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு போய் கேட்டுட்டு இருந்தாங்க. 4 நாளுக்கு அப்புறம் வேலைக்கு திரும்ப போகும்போது அந்த முதலாளி பாட்டி கிட்ட, பாட்டி 4 நாளா நீங்க வேலைக்கு வரல, அதனால இனிமேல உங்களுக்கு இந்த கடையில வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பாட்டி, ஐயா தயவு செஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நீங்க கொடுக்குற சம்பளத்துல தான் எங்க குடும்பமே சாப்பிடுது, அதனால வேலை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த முதலாளி, ஏன் பாட்டி சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக 4 நாள் லீவு போட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, முதலாளி எங்க வீட்டு பக்கத்துல ராமாயண சொற்பொழிவு 4 நாளா நடந்துச்சு, 4 நாளும் அந்த சொற்பொழிவை போய் கேட்டுட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த முதலாளி, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா பாட்டி? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த வேலை அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறீங்க, ராமாயண சொற்பொழிவு கேட்கறதுக்காக 4 நாள் வேலைக்கு வரலையே, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, சரி பாட்டி 4 நாள் ராமாயண சொற்பொழிவு கேட்டீங்களே, அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் 4 நாள் உண்மையிலேயே ராமாயண சொற்பொழிவு தான் கேட்க போயிருந்தீங்கன்னா அந்த 4 நாள் நீங்க கேட்ட விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், நீங்க கேட்டதிலிருந்து ஒரு 4 கதையாவது சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் இங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டி, சரி முதலாளி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் காட்டுக்கு போகும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு சொல்ல வரல. அது அப்படின்னு திரும்ப யோசிக்கிறாங்க. சரி அதை விடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சீதை அசோகவனத்துல இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேல அவங்களுக்கு சொல்ல வரல. இந்த மாதிரி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, ஒரு விஷயத்த கூட முதலாளி கிட்ட சொல்ல முடியல. உடனே அந்த முதலாளி சொல்றாரு, ஏன் பாட்டி ஒரே ஒரு கதையை கூட முழுசா உங்களால சொல்ல முடியல, 4 நாள் அங்க போய் உக்காந்துட்டு வந்தீங்களே, இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த வேலையும் போச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, முதலாளி எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க, இதோ இந்த கோப்பையில் கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த முதலாளி, என்ன பாட்டி
உனக்கு ஞாபக சக்தி தான் இல்லைன்னு நினச்சேன், இப்போ அறிவும் இல்லையா? இந்த கோப்பையில் எவ்வளோ ஓட்டை இருக்கு பாரு, இவ்வளோ ஓட்டை இருந்தா இதில் தண்ணி நிற்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி, முதலாளி நான் சொல்கிறத செய்யுங்களேன், எனக்கு அந்த கோப்பையில் தண்ணி பிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி உள்ள போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. பாட்டி கையில கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கோப்பையில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு. அந்த பாட்டி அந்த கோப்பையை வாங்கிட்டு, முதலாளி தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு, மறுபடியும் பிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த முதலாளி, திரும்ப பிடிச்சா மட்டும் அது நிற்குமா என்ன? ஓட்டை இருக்கிறதுனால அந்த தண்ணி கீழே தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பாட்டி, முதலாளி எனக்காக பிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாட்டிக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த முதலாளி மறுபடியும் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு. 3வது தடவையும் அந்த பாட்டி தண்ணி பிடிச்சி கொடுக்க சொல்லி கேட்கும்போது முதலாளிக்கு கோவமே வந்துச்சு. 3வது தடவை பிடிச்சி கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இந்த கடப்பக்கமே வராத அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பாட்டி முதலாளி கிட்ட, முதலாளி இந்த கோப்பையில தண்ணி நிக்கல, அது சரிதான், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கோப்பை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த முதலாளி சொல்றாரு, என்ன அந்த கோப்பை கொஞ்சம் சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பாட்டி, அதேதான் முதலாளி, அந்த கோப்பையில தண்ணி நிக்கல, ஆனா அந்த கோப்பை சுத்தமாச்சு இல்லையா? அந்த மாதிரி நான் 4 நாளாக ராமாயண சொற்பொழிவு கேட்ட எந்த விஷயமும் என் மனசில் நிற்கலை, ஆனால் என் மனசு சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த முதலாளிக்கும் எல்லாம் புரிஞ்சது. ஆன்மீக கதைகளை கேட்க கேட்க நம்ம மனசு சுத்தமாயிடும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்த்த ஆன்மீக கதை, ஆன்மீக கதைகளை கேட்டால் நமக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இசிஜி கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டில் இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.